என் பேர் முக்தா ரவி. முக்தா ஃபிலிம்ஸ்னு கம்பெனி. 60 வருஷம் சினிமா கம்பெனிங்கிறது. பல வெற்றி படங்களை தயாரித்திருக்கோம். கீழ்வானம் சிவக்கும், நாயகன், பொம்மலாட்டம், தேன்மழை, நிறைகுடம், அந்தமான் காவிரி, அந்த மாதிரி படங்களை, பொல்லாதவன், ரஜினி நடித்த பொல்லாதவன், இந்த மாதிரி படங்களை தயாரிச்சிருக்கோம். என் ஒய்ஃப் இந்த மாதிரி தனக்கு ரொம்ப கால் வலி, நடக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. சில லேடிஸ் பிரச்சனையும் அவங்களுக்கு இருந்தது. அதனால ஐயாவை கான்டாக்ட் பண்ணாங்க. ஐயா ஃபோன்லயே கண்ணை நான் ப்ளஸ் பண்றேன், நீங்க கண்ணை மூடிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-10 நிமிஷம் ப்ளஸ் பண்ணாங்க. பண்ண உடனே அவங்களுக்கு படிப்படியா அந்த வியாதி குறைய ஆரம்பிச்சது. நாங்க அமெரிக்கா போறது பிளான் இருந்தது. அப்போ சரி நாங்க போக முடியுமா என்னங்கிற ஒரு இதுவும் இருந்தது, சந்தேகம் இருந்தது. ஆனா நல்லபடியா போயிட்டு வந்தோம். இந்த பிரபஞ்ச சக்தி அது இன்னாருக்கு இருக்கும், இன்னாருக்கு இருக்காதுன்றது கிடையாது. கடவுள் யாருக்கு அனுகிரகம் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். எங்க ஐயாக்கு அந்த சக்தி இருக்கு. அதனால பல பேர் அவரை குணப்படுத்துறாரு. அவரோட லட்சியம் கேட்டேன், அது ரொம்ப எனக்கும் பிடித்தது இருந்தது. இந்த ஆர்டிசம்ங்கிற ஒரு இந்த குழந்தைகளுக்கு அவர் அதுக்கு ஒரு இது மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி அல்லது ஒரு குணப்படுத்திய ஒரு கூடம் ஒன்று கட்டுறதாக சொன்னாரு. இது எல்லாருக்குமே ஒரு ஒரு அரியதான ஒரு விஷயம். யாருமே அதை செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த ஐயா இதை செய்யறாரு. எனக்கு அதனால இங்க அவரை சேவிக்கணுங்கிற ஒரு ஆசை, ஒரு இது இருந்தது, விருப்பம் இருந்தது. அதுக்கோசரம் கேட்டேன். ஸோ அதனால என்ன ஆனாலும் சரி, இந்த என்ன புயல் அது, டிக்வாட் புயல் அது இதுன்னாங்க. எந்த புயலா இருந்தாலும் சரி நான் கிளம்பிட்டேன். அதுக்கு ஐயா சொன்னாரு, நீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க வரும்போது வெயில் அடிக்கும்னாரு. அதே மாதிரி பார்த்தா இங்க வெயில் கொளுத்துது. இங்க அதாவது இதெல்லாம் கடவுள் அவர் அனுகிரகம் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. அதனால இந்த உண்மையை நான் புரிஞ்சுட்டேன். எல்லாரும் இந்த மாதிரி இடத்துக்கு அவங்களுக்கு தேவையான கஷ்டங்களை நீக்கிறதுக்கு உண்டான நிவர்த்தி அடையிறதுக்கு இங்க வர வேண்டும். அது என்ன விண்ணப்பம் நினைச்சு.